சைபர் கிரைமில் போலி கால் சென்டர் மூலமாக வங்கிக் கணக்குகளிலிருந்து பணத்தை கொள்ளையடிப்பது தொடர்பாக பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. வங்கிக் கணக்குகள் குறித்த தகவல்களை பெற்று மோசடியை அரங்கேற்றுவார்கள். இந்நிலையில் வருமான வரி தொடர்பாக பல்வேறு தகவல்களை பெற்று நூதன முறையில் வருமான வரி பிடித்தம் திரும்ப பெறுவதில் மோசடி செய்து கோடிக்கணக்கான ரூபாய் பணம் கொள்ளையடித்த சம்பவம் ஹரியானாவில் நிகழ்ந்துள்ளது. ஹரியானா பஞ்சகுல காவல் நிலையத்தில் லண்டனில் வசிக்கும் வெளிநாடு வாழ் இந்தியர் பிரகம் சரூப் என்ற தொழிலதிபர் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் கடந்த 50 வருடமாக லண்டனில் வாழ்ந்து வருவதாகவும் ஹரியானாவில் சொத்துக்களை விற்பனை செய்து அதற்குண்டான வருமான வரி கணக்குகளையும் செலுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தனது வருமான வரி பிடித்தம் திரும்ப பெறுவதற்காக விண்ணப்பித்திருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஜூலை மாதம் 2023-24 ஆண்டுக்கான வருமான வரி பிடித்தம் சுமார் 56,58,370 ரூபாய் பிடித்ததை திரும்ப கேட்டு நடைமுறைகளை மேற்கொண்டதாக தெரிவித்துள்ளார். தொழிலதிபர் பிரகம் சரூப் தனது ஆடிட்டர் மூலமாக வருமான வரித்துறை கணக்கு லாகின் செய்து ஆன்லைனில் இதுகுறித்து சரிபார்க்குமாறு தெரிவித்துள்ளார். ஆடிட்டர் வருமான வரித்துறை கணக்கு ஆய்வு செய்வதில் பிரச்சனை இருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தொழிலதிபர் பிரகம் சரூப் கூகுள் மூலமாக வருமான வரித்துறை அலுவலகத்தின் டோல் ஃப்ரீ நம்பர் மூலமாக வருமான வரித்துறை கணக்கின் ஏற்பட்ட பிரச்சினை குறித்து அணுகியுள்ளார். வருமான வரித்துறையின் வாடிக்கையாளர் மைய அதிகாரி என பேசியவர் தங்களது வருமான வரித்துறை அறிக்கை தாக்கலில் முழு விவரங்கள் இல்லை என கூறி அது குறித்த விவரங்கள் முழுவதையும் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புமாறு தெரிவித்துள்ளார். லண்டனில் இருக்கும் தொழிலதிபரிடம் வருமான வரி தொடர்பாக அனைத்து தகவலையும் பெற்றுள்ளார். பிரச்சனையை சரி செய்து தருவதாக கூறிவிட்டு வருமான வரி வாடிக்கையாளர் சேவை மையத்திலிருந்து பேசியவர் இணைப்பை துண்டித்துள்ளார். இந்நிலையில் சில நாட்கள் கழித்து ஆடிட்டர் மூலமாக வருமான வரி கணக்கை மீண்டும் ஆய்வு செய்யுமாறு தொழிலதிபர் கேட்டுக்கொண்டபோது அதிர்ச்சியான தகவல் கிடைத்துள்ளது. தொழிலதிபரின் ஆவணங்கள் மற்றும் வருமான வரி தகவல்களை வைத்து 2,26,00,000 பணத்தை வருமான வரி பிடித்தம் தொடர்பாக விண்ணப்பித்ததில் மோசடி செய்து திரும்ப பெற்றதாக தெரிவித்துள்ளார். இந்த மோசடி தொடர்பாக தொழிலதிபர் அளித்த புகாரில் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் டோல் ஃப்ரீ என்ற எண்ணில் பேசியது சைபர் கிரைம் மோசடி கும்பல் என தொழில் அதிபரிடம் தெரிவித்துள்ளனர். மேலும் அவர்களிடம் கொடுத்த வருமான வரித்துறை தொடர்பான ஆவணங்களை பயன்படுத்தி தொழிலதிபர் பெயரில் வருமான வரித்துறை கணக்கில் மாற்றங்கள் செய்து மோசடி செய்ததாக தெரிவித்துள்ளனர். தொழிலதிபர் விண்ணப்பித்தது போன்று வருமான வரி பிடித்தம் திரும்ப பெறுதலில் திருத்தம் செய்து விண்ணப்பித்து 2,26,00,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதனால் வருமான வரி வாடிக்கையாளர் சேவை மையம் தொடர்பாக அதிகாரப்பூர்வ எண்ணில் தொடர்பு கொண்டு பேசுமாறும் தேவையில்லாமல் தங்கள் வருமான வரி தொடர்பான தகவல்களை யாருக்கும் பகிர வேண்டாம் என பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.